ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். நேரத்தோட இல்லை வெளிச்சத்தில் எடுப்போம்னா முடியவே முடியுதில்லை. இந்த மழை இறக்கவே காட்டுதில்லை. என்னை விட்டு பின்னேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணியோடு துவங்கிடும். தூத்தலாக வந்து 5 மணிக்கு துவக்கிச்சேன்னா இருந்தால் அப்படியே ஒரு ஒன்றில் அடித்து தூரணும், இல்லாட்டிக்கு தூராமல் விடணும். இது அந்த கதை இல்லை. விட்டு 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 அந்த சேட்டு தான் தூரிக்கொண்டே நிற்கிது. எங்களுக்கு வெளியில் வீடியோ எடுக்கவே முடியலை. அதெல்லாம் நாங்கள் உள்ளுக்கே வந்துட்டோம் நண்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குண்டு தோசை தான் சுட போகிறேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் நிறைய பேர் என்னோட கொமெண்டில் வந்து கேட்குறீங்க. நீங்கள் நான் வீடியோ போட்டிருந்தாலே நீங்கள் கேட்டாலும் நான் திருப்பி செஞ்சு போடுவேன். அதான் உங்கள் மேலே நான் வச்சுருக்கேன் அன்பு. சரியா நண்பர்களே, நீங்கள் கேட்டாலும் நான் திருப்பி போடுவேன். குண்டு தோசையில் 2 வகையில் நான் போட்டிருக்கேன். அரிசி போட்டு அரைச்சி வைக்கிறதும் போட்டிருக்கேன். அதே நேரம் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் அந்த தோசமாக இருக்குது தானே, அதில் அரைச்சி நான் குண்டு தோசை சுட்டு போட்டிருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதுக்காக இன்றைக்கு குண்டு தோசை செய்ய போகிறேன். இது அரிசியை ஊற வச்சு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க செய்யலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி சாம்பாரும் வச்சு இடித்த சம்பலும் முடித்து செம்மையாக சாப்பிட போகிறோம். ஏன் தண்ணி சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ தேங்காய் இல்லை, பாதி தேங்காய் தான் இருக்கு. இன்றைக்கு தீபாவளியா நண்பர்களே, கடை எல்லாமே பூட்டு. அப்போ இந்த நேரம் போகல. அது இப்போ பின்னேரமாச்சு எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கடைகள் எல்லாம் பூட்டு வலிக்கிட்டாச்சு. என்ன அதில் பார்த்தீங்கன்னு நான் சொன்ன வேணாம், பாதி தேங்காய் இருந்தால் அந்த பாதி தேங்காயில் ஒரு இடித்த சம்பளை வச்சுட்டு அந்த இருக்கிற மிளகரியை போட்டு ஒரு தண்ணி சாம்பார் வைப்போம். செம்மையாக இருக்கும் தண்ணி சாம்பார் நண்பர்களே. அதுவும் வச்சு குண்டு தோசையை சுட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்ய போகிறேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான குண்டு தோசை சுடலாம். குண்டு தோசை சுடுறதுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் முழு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். கோதுள்ள முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரால் 2 டம்ளர் வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்க. 1 டம்ளர் உளுந்துக்கு 2 டம்ளர் வெள்ளை பச்சை அரிசி, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். கோதுள்ள உளுந்துலாம் எடுத்துருக்கிறேன். இனி இதை வந்து நல்ல வடிவாக 1க்கு 2 தடவை நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். இனி வந்து இதை ஊற வைக்க வேண்டியதான். நான் வந்து இரவு தான் கழுவி போட்டு ஊற வைக்கிறேன். இரவு ஊற வச்சுட்டு காலையில் தான் அரைச்சி புளிக்க வச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவுக்கு சுடுறதுக்காக தான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் ஊற வச்சிங்கன்னாலே போதுமானதாக இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இரவு நல்ல வடிவாக கழுவி போட்டு இதை ஊற வச்சுருக்கிறேன். இனி காலையில் இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நல்ல வடிவாக ஊறி இருக்குது பாருங்கள். உளுந்து நல்ல வடிவாக ஊறி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளை பச்சை அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இந்த உளுந்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுள்ள உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல வடிவாக கிளஞ்சி கழுவி இந்த கோது எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்தையுமே எடுக்க முடியாது, ஆனால் எங்களால் எடுக்க ஏழுமான அளவுக்கு எடுக்கலாம். 1-2 கோதுள்ளது இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு நல்லந்தான், சத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். இந்த கோது எல்லாத்தையும் நல்ல வடிவாக கிளஞ்சு அப்படியே கழுவி எடுக்கணும். ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோதுகளை எடுத்து நாங்கள் ஒரு வாளியில் ஊற்றி போட்டு அந்த மாடுகள் வளர்க்குறாக்கள், பசுமாடு வளர்க்குறாக்கள், ஆடுகள் வளர்க்குறாக்களுக்கு கொடுத்தா அவை கொடுப்பினம், அதுக்கு சாப்பிடும் இல்லையா. இங்கே வந்து எல்லாமே குப்பைக்கு தான் போகும் நண்பர்களே. அதுவும் எனக்கு கவலையாக தான் இருக்கும். மரக்கறி வெட்டேக்க சரி, அந்த கழிவுகளை கொட்டேக்கல, அதே மாதிரி இந்த உளுந்து கோதுகள் இதெல்லாம் கொட்டேக்க கவலையாக தான் இருக்கும். உண்மைக்கு நான் பசு மாடுகள் ஆடுகளை தான் நினைக்கிறது. ஆனால் நினைச்சு போட்டு இருக்க வேண்டியதான், ஒன்றுமே செய்ய முடியாது, கொட்டத்தான் வேணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா கழுவி கிளஞ்சு எடுக்க கோதெல்லாம் தண்டை பாட்டில் கரையில் வந்துடும். இது எங்களால் ஏழுமான அளவுக்கு கழுவி எடுக்க வேண்டியதான். என்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு தான் கழுவி எடுக்க ஏழுமா இருந்துச்சு. 1-2 கோதுள்ள உளுந்து அப்படியே இருந்திருக்கு. அது பரவாயில்லை, இருக்கட்டுக்கு நல்லா தான் இருக்கும். இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் உளுந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நல்ல வடிவாக தாராளமாக தண்ணி விட்டு நாங்கள் அரைச்சி எடுக்கலாம். மட்டாக விட்டு அரைக்க தேவையில்லை. நல்ல வடிவாக நல்ல கணக்காக உளுந்துக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு மூடி போட்டு நல்ல பட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்தை வந்து நல்ல பட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இப்படி அரைச்சி எடுக்கணும். இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்க்க வேண்டியதான். உங்களுக்கு சின்ன மிக்சி கப்பாக இருந்தால் நீங்கள் அரைவாசி உளுந்தா போட்டு கூட அரைச்சி எடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கப்பாக இருந்தபடியே நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா,
இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை இனி வந்து இங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன் தானே அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுக்க போகிறேன். ஏன்னா அரிசி வந்து கூடுதலாக தானே ஊற வச்சுருக்கேன், அதெல்லாம் 2 பிரிவாக தான் அரைச்செடுக்க போகிறேன். இப்போ முதல்ல ஒரு கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு இதோட தண்ணியையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மூடி பட்டை அரைச்செடுக்க வேண்டியதான். இது வந்து பட்டை அரைக்க தேவையில்லை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரவை அரைக்க இது குறுநல் ரவை இருக்கும், குறுநல் மாதிரி இருக்கும் ரவை, அந்த மாதிரி அரைச்சிருந்தா போதும் அந்த ரவை மாதிரி பதத்துக்கு. ஆனால் இது நல்லா அரைப்பட்டே இருக்குது எனக்கு. இதை வந்து இங்கே அரைச்ச உளுந்து மாவோடு சேர்க்குறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்த்துட்டு மீதம் ஊற வச்ச அரிசி இருக்குத்தானே அதையும் இதில் சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன். அரைச்செடுத்து போட்டு தான் நாங்கள் கலந்து வைக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரைச்செடுத்தாச்சு. இப்போ கையாலான் இதை கலந்து விடணும். கையை நல்லா வடிவாக கழுவி போட்டு கையாலான் கலந்து விடணும். ஏன்னா கையால் கலந்து வைக்க அதுக்கு புளிக்கிற தன்மை ஒன்று இருக்குது. அதனால் நீங்களும் கையால் கலந்து விடுங்க, சரியா? நான் இப்போ உப்பு போட்டு கலந்து வைக்கல, நான் சுடும்போது தான் உப்பு போட போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் உப்பு போட்டு கூட கலந்து வைக்கலாம். இப்போ இதை ஊற வச்சு நான் காலையில் பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக எல்லாம் கழுவி போட்டு அரைச்சி கலந்து விட்டாச்சு. ஏனி இதை வந்து மூடி போட்டு ஊற வைக்க வேண்டியதான். பின்னேரத்துக்கு நான் சுட போகிறேன். பின்னேரம் ஒரு 6-7 மணிக்கு குண்டு தோசையை சுட வேண்டியதான். நோமலாக ஒரு 6-7 மணித்தியாலும் ஒரு நாளே போதும், 8 மணித்தியாலும் அப்படியாலும் ஒரு நாளே போதும். இனி இரவுக்கு குண்டு தோசையை. இப்போ வந்து சம்பலுக்கு வந்து நான் எல்லாம் தாளித்து கொடுத்துட்டேன்னா ஜூட்டு டிப்பேர் சம்பலை. அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வேலையை பார்ப்போமா. முதல் சட்டி சூடாட்டுக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி சாம்பாருக்கு மரக்கறிகள் எடுத்துருக்கேன்னு பாருங்க. கத்தரிக்காய், வட்டக்காய், கேரட், பீன்ஸ், பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்பேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூளும் சேர்ப்பேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்ப்போம். மரக்கறி அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இங்கெல்லாம் அடுப்பில் வைப்போம். இதில் வைப்போம், இதில் வைப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மரக்கறி அவியும். இங்கெல்லாம் வந்து சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு முதல் வெங்காயத்தை பொரிச்சு எடுப்போம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 உள்ளியை வெட்டியாச்சு. அதனாலும் பரவாயில்லை, அப்படியே பொரிச்சு எடுப்போம். பொரியட்டும். இப்போ பாருங்க, உள்ளி பொரிஞ்சிட்டு எடுப்போம். நல்ல மழை ஒவ்வொரு நாளும் நல்ல காலையில் நல்ல வெயில் அடிக்கும் நண்பர்களே. பின்னேரம் என்று பார்த்தீங்கன்னா மழை வந்துடும், கடும் மழை. செத்தல் மிளகாயை பொரிச்சு எடுப்போம். இப்போ பாருங்க, மிளகாய் பொரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அப்போ இந்த சாம்பல் கருப்பு கலராக இருக்கும். அதனால் இது போதும், எடுப்போம். இப்போ சாம்பல் அடிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெயை குறைச்சிட்டு குண்டு தோசைக்கு தாளிக்க போகிறேன். இங்கே எண்ணெய் சூடாத்தான் இருக்கு. கடுகு சேர்க்குறேன். இது வந்து குண்டு தோசைக்கு. இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இதோட பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். செத்தல் மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன். இதோட சின்ன வெங்காயம். இதெல்லாம் நல்லா பொன்னுரமாக வதங்கட்டும். சம்பளம் அடிப்போம். இந்த முதல் மிளகாய் அடிங்க. இந்த குட்டி உரல் காணும் என்னென்ன கொஞ்சமாக கணக்காக தான் சம்பளம் அடிக்கிறேன். என்ன தேங்காய் பூ பாதி தேங்காய் தானே இருக்குது, அதால் கணக்காக அடித்தா காணும். இதோட வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். இங்கே பாருங்க, கரைச்சி வச்சிருக்கிறோமா எப்படி பொங்கி வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? இப்படி பொங்கணும். அதுங்க நண்பர்களே, சூப்பராக பொங்கி இருக்கு. இதுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இதோட வந்து உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. நான் கரைக்கும் போது உப்பு சேர்க்க இல்லை, அதனால் உப்பை சேர்க்குறேன். நீங்கள் இருப்போம்னா கரைக்கும் போதும் உப்பை சேர்த்து விடலாம். இதை கலந்து விட்டுட்டு இது தாளிக்காமலும் இந்த குண்டு தோசை சுடலாம். ஆனால் தாளித்து சுட்டால் தான் நல்லா இருக்கும் என்ன தம்பி? அதான் நாங்கள் தாளிச்சு தானே, நாங்கள் அன்றைக்கும் தாளிக்காமல் சுட்டு இங்கே தாளித்த தோசை தான் அடிபட்டது. அதில் பார்த்திங்கன்னா நான் தாளித்து மெயினாக சுடுறேன். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இங்கே
வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதுக்க போட வேண்டிய இப்போ இது இருக்கட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிச்சாச்சு. இதில் வந்து வெங்காயத்தையும் உள்ளியையும் போடுவோம். இதோட வந்து கருவேப்பிலையும் போடணும் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அப்படி இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்துட்டுன்றீங்களே பார்த்தீங்களா. இந்த மாதிரி இங்கால பாருங்க தண்ணியும் வற்றிட்டுது. இதை முதல் நிப்பாட்டிட்டிங்கால எடுத்து கொண்டு வந்து இங்கே கொட்ட பண்ணிங்க. இனி இதை கலந்து விடுவோம். வெதிருக்கட்டுக்கும் கொண்டு தோசையை சுட வேண்டியதுதான். சம்பல் வேலையும் சாம்பார் வேலையும் முடிச்சுட்டு வரேன். இங்கே பாருங்க சாம்பாருக்கு தண்ணி வற்றிட்டுது. இது வந்து தண்ணி சாம்பார் தானே, அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வரேன். பாருங்க சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சாப்பாடு நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன் தெரியுமா, சூப்பராக இருக்குது நண்பர்களே. நீங்கள் வச்சு பாருங்கள். கட்டாயம் தேங்காய் பால் விட்டு தான் சாம்பார் வைக்கணும் இல்லை, தண்ணி விட்டு சாம்பார் வைக்கலாம், நல்லா இருக்கும். அதில் கப்பு ஊற்றி விட்டா சரி. ஆனால் இதுக்கு இன்றைக்கி நான் சாம்பார் தூள் போடையில் எங்களோட சோபா சோஸ் கறி தூள் தான் போட போகிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான ஆக கணக்கு போடக்கூடாது சாம்பாருக்கு, எல்லாம் போதும். இப்போ இதுக்கு புளி சேர்ப்போம். இதோட தக்காளி பழம் சேர்க்கணும் பார். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இந்த நடு நிரம்ப வெட்டி போட்டு தான் நான் எடுப்பேன் சரிங்களா. தக்காளி பழம் வெட்டும் போது நண்பர்களே பார்த்து எடுங்க. ஏன்னா உள்ளுக்கு பூச்சிகள் வெளியில் பார்க்க நல்ல மினுமின்னு தான் இருக்கும். ஆனால் அது நல்லந்தான் இருந்தாலும் பார்க்கணும். நல்ல தக்காளி பழத்துக்கு தெரியும் தானே, நம்ம இருக்க காட்டினேன். சில பல ஆக்கள் இருப்பீங்க பதுங்கி இருப்பினும், அதால் பார்த்து வெட்டுங்க. வெள்ளைக்காரங்க குட்டி குட்டி புழுக்கள் இருக்கு நண்பர்களே, பார்த்து வெட்டுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே அப்படி பார்த்துருக்குறேன். நான் அதை அலைஞ்சு பார்த்தீங்களா பாருங்க, சொல்லி வாய முடியலைங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகே எவ்வளோ காணும். இப்போ இந்த தக்காளி பழத்தை சேர்ப்போமா. கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கு உப்பு பார்ப்போம். உப்பு காணாது, உப்பு சேர்ப்போம். என்னடா அப்படி இருக்குன்னு யோசிக்காங்க. கொதிச்சு வேற சும்மா செம்மையாக இருக்கு. இப்போ கொதிக்கட்டுக்கு நல்லா. இனி தேங்காய் பூ சேர்ப்போம். மெதுவாடிங்க. இனி புளி சேர்க்குறேன், பழப்புளி. விட்டு மெதுவாக அடிக்கணும். மூஞ்சி இஞ்சி எல்லாம் பறந்தா சங்கம் பொறுப்பெடுக்காது சரியா. இப்போ சம்பல் ரெடி. கொஞ்சமாக உப்பு காணாத மாதிரி இருக்குது, போட்டுட்டு அடிச்சு விடுவோம். கலரை பார்த்தீங்களா, சம்பளோட கலரை. ஓகே இனினா வந்து நாங்கள் இதில் எடுத்தோம். சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த சம்பலுக்கும் பானுக்கும் கூட நல்லா இருக்கும். என்ன விட்டு என்னத்தை சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சூடாக இருக்கணும். மழை நேரம் கூட பசிக்கும். உரைப்பாவும் இருக்கணும், உப்பாவும் இருக்கு, சாச்சமாக இருக்கணும். பார்த்தீங்களா சம்பல் ரெடி, இடித்த சம்பல் ரெடி. அங்கே சாம்பார் கொதிக்குது. இனி வந்து நாங்கள் குண்டு தோசையை சுடுவோம். மழை கூடிட்டு நண்பர்களே, கூடிட்டு இப்போ நாங்கள் அடுப்பை போடுவோம். இது வந்து குண்டு தோசை சுட போகிறேன். மழை சத்தத்தை பார்த்தீங்களா, நல்லா தூரு. இப்போ
சூடாட்டு ரெஸ்ட். எனக்கு அதான் கவலை, இந்த விறகடுப்பு மூட்டை வழி இல்லை இந்த மழையால். அதை மொழுகி எல்லாம் வடிவாக நீட்டாக்கணும், மழை அதால் நான் மொழுகாமலே வச்சிருக்கேன். மொழிகினா அதை அடிச்சு கரைச்சி ஊற்றிடும். அதால் ஓ நல்லா இருக்கு என்ன. ஆனால் அந்த எங்கட அடுப்புக்கும் ஏதாவது ஒன்று செய்யணுமே இந்த வடிவா தண்ணி படாத மாதிரி டைம் வரட்டுக்கு. இப்போ சூடாயிட்டு நல்லெண்ணெய், இந்த குண்டு தோசைக்கே போய் நல்லெண்ணெயில் செய்யக்க தான் நல்லா இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, என்ன அந்த ஸ்ப்ரே மாதிரி அடிச்சோம்னா பறக்கும். கணக்கு தெரியாமல் சாப்பிடுவோம் என்ன, போய்கொண்டே இருக்கும். வயிறு நிரம்பேக விட வேண்டியா, நல்லாவும் இருக்கும் இல்லை என்ன. டக்டக்கன் தோசையுமே இந்த எடுத்து பிச்சு சாப்பிட தேவையில்லை. என் மகனுக்கு தான் இது நல்லா பிடிக்கும். ஓகே, ஊற்றிட்டு இதை மூடி விடுவோம் அவியட். இப்போ திருப்பி விடுவோம் பாருங்க. அப்படி அவிஞ்சிருக்கணும், அப்படியே பவுஸ் குட்டி மாதிரி வரும். இந்த சைட்டோடு திருப்போம். இது பார்த்தீங்கன்னா அவியணும் கொஞ்சமே, நெஞ்சால் அந்த ஹீட் பிடிக்கல. ஓகே, இப்போ மற்ற பக்கம் அவியட். இப்போ எடுப்போம் பாருங்க, நல்லா வந்துச்சு. அப்படியே மெத்துன்னு இருக்கு நண்பர்களே, பஞ்சு போல். சரிங்களா, இது கொஞ்சம் அவியணும், இதுவும் கொஞ்சம் அவியணும், அவியட்டு. இப்போ பாருங்க அவிஞ்சிட்டு எடுப்போம். அவியாட்டிக்கு ஒட்டி பிடிக்கும், அவிஞ்சிட்டுண்டா தண்டை பாட்டில் வந்துடும் இந்த மாதிரி. அதால் அவியாட்டி கொஞ்சம் பொறுமையாக விட்டோம்னா தண்டை பாட்டில் அவிஞ்சு அப்படியே வந்துடும். ஏன்னா இந்த பக்கம் நடுவில் ஹீட் பிடிக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் மெதுவாக தானே பிடிக்கும். அதால் தான் ஊற்றும் போது இப்படி ஒரு கலந்து விட்டுட்டு ஊற்றினா சரி. ஏ குண்டு தோசையை கண்ணுன்னா அவருக்கு பசிக்குதான். ஓகே, இதே மாதிரி மழைக்கு பசி தான் எல்லாருக்குமே. எல்லாத்தையும் கடகடன்னு சுட்டு எடுப்பான். இப்போ பாருங்க, சாம்பார் சூப்பராக கொதிச்சிட்டுது. இதுக்கு மேலே கொதிக்க வைக்க தேவையில்லை. இனி இதுக்கு தாளித்து போட போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சூடாட்டும். கடுகு கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், உள்ளி, வெள்ளைப்பூடு, இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிட்டு நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த போட வேண்டிய கலந்துடுவான். இல்லைங்களா, சூப்பராக சாம்பார் ரெடி. இட்டுக்கிறத வச்சே செமையாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. இந்த மழைக்குள்ளே இந்த தீபாவளி டைமில் அடி தூள். இந்த மழைக்குள்ளே போய் எல்லாம் வாங்கிடலாது. அதால் இருக்கிறத வச்சு தண்ணி சாம்பார் வச்சாச்சு. உங்கள்கிட்ட மல்லியில் இருந்துச்சுன்னா நீங்கள் இறக்கேக்க போடலாமா? ஓகே நண்பர்களே, இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். ஜூட் தர மாட்டேறா, மேன் தர மாட்டீங்க. ஓகே நண்பர்களே, வாங்க. யாருங்க பஞ்சு போல இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் குண்டு தோசை. எப்படி இருக்குது, அப்படி ரவுண்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது இடித்த சம்பல்.
இங்கே பாருங்க சாம்பார், தண்ணி சாம்பார் எப்படி இருக்கு. தண்ணி சாம்பார் செம்மையாக இருக்குது. நீங்கள் வச்சு பாருங்க. இப்போ வாங்க சாப்பிடலாம். இங்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பஞ்சு போல் குண்டு தோசை. முதல் சம்பலோட சாப்பிடுவோம். இடித்த சம்பல். இருக்கு. டக்குன்னு கையால் மிக்ஸ் பண்ணுவேன். தேங்காய் பழம் போட்டு. அதாங்க உடனடி சம்பளோ. இது சாம்பாரோட சாப்பிடுமா? உடன் சம்பல் ரொம்ப நீ அப்படி அந்த கையால் சாப்பிடுப்ப. இன்னும் கூட ஆ எப்படி இருக்கு உங்களுக்குமா? வச்சா மாட்டினம். எப்படி இருக்கு? இங்கே பாருங்க நம்மளே பஞ்சு மாதிரி இருக்கு உள்ளுக்கு. எப்படி இருக்கு பாருங்க சம்பல் சூப்பர். தோசை மந்த மாதிரி இருக்கு. பஞ்சு மாதிரி கலந்து போகுது. அவர் தான் இடிச்சு வரான் நண்பர்களே. பார்த்தீங்களா? சாம்பார் நல்லா. சாம்பாரோட சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்கும்? இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். சூப்பரா இருக்கு. ரெண்டும் கலந்த கலந்துட வரண்டே. சம்பல் இங்கே சம்பல் சாம்பார். சாப்பிட்டு பாரு. வேறு லெவலாக இருக்கும். தரமாட்டேன். இந்தாங்க இந்தாங்க. அவர் சேட்டே பாருங்க. அவர் தாடு வேண்டும். எப்படி இருக்கு தம்பி? அந்த மாதிரி ரெண்டு இன்னும் சூப்பரா இருக்கு. அப்படி இன்னைக்கும் அந்த குண்டு தோசை அப்படியே சாப்பிட அப்படியே கரைஞ்சி போகுது. பஞ்சு மாதிரி இருக்கு. வேற சொல்லுதானே வேற இல்லை. அதுவும் கருப்புளுந்துல தானே செய்து. நான் கருப்புளுந்து கண்டு தனி சுவை இருக்கு என்ன. இது பாருங்க பாருங்க எப்படி இருக்குண்டு. வெள்ளை உளுந்து தோல் எல்லாம் எடுத்தது தானே. கருப்பு வந்து தோல் எடுக்காத உளுந்து. நாங்கள் எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் 1-2 இருக்கும். அது ஒரு சுவை கொடுக்கும் போல என்ன. இவ்வளோ லெவல். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. மேலே அப்புறம் விட்ட மாட்டீங்க. சாப்பிட்டுட்டே இருப்போம் இந்த குண்டு தோசை என்ன. நீங்களும் சாப்பிடுறீங்க. இப்போ நல்லெண்ணெய் சுட்டுனாங்க. இந்த நல்லெண்ணெய் வாசம் எல்லாம் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. குண்டு தோசை ஏற்கனவே சுட்டு போடனால் நீங்கள் கேட்டனீங்க. மறுபடியும் உங்களுக்காக சுட்டு போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடிடா. எனக்கு பசிக்குது. இப்போ நான் இன்னொரு 2 குண்டு தோசை எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க இது நல்லா முருகி இருக்கும். இப்படிங்க நான் கடைசியாக முருகை விட்டு நான் நல்லெண்ணெயில் அப்படி நல்லா இருக்கும் முருகை விட்டு.